வணக்கம். நான் புஷ்கலா சங்கரன். குழந்தை இல்லாதவர்களுக்கு வரம் தரும் தெய்வமாக விளங்குபவர் சஷ்டி தேவி. உலகின் படைப்பாளியான பிரம்மா அவரால் உருவாக்கப்பட்ட தெய்வீக சக்தி பிள்ளைகளின் பிறப்பு, வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்காகவே அவதரித்தாள். மேலும் இவள்தான் முருகப்பெருமானின் துணைவியுமான தேவசேனாவாக திகழ்கிறாள். தேவ குழந்தைகளை காக்கும் தெய்வமாகவும் புராணங்களில் போற்றப்படுகிறாள். பண்டைய காலத்தில் பிரியவரத என்ற மன்னன் சுயம்புவமனு அவர்களின் மகனாக பிறந்தவர். சில கதைகளில் கஷ்யப முனிவரின் வம்சத்துடன் கூறப்பட்டாலும் இதுவே நூல்களின்படி சரியான வரலாறு. அவருக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லை. பல யாகங்கள் செய்தும் பலன் கிடைக்காமல் தவித்தபோது ஒரு முனிவரின் அறிவுரைப்படி சஷ்டி தேவியை பக்தியுடன் வழிபட்டார். அதன் பலனாக அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தை பிறந்தவுடன் உயிரிழந்தது. அப்போது சஷ்டி தேவி அவர் முன் வெளிப்பட்டு, என்னை மறந்தாய் என்று கூறி தன் கருணையால் அந்த குழந்தைக்கு மீண்டும் உயிர் அளித்தாள். அதன் பின்னர் குழந்தை இல்லாதவர்களுக்கும் வரம் தரும் தெய்வமாகவும் பிறந்த குழந்தைகளை காக்கும் தெய்வமாகவும் சஷ்டி தேவி பரவலாக போற்றப்படுகிறாள். இன்றைய காலத்திலும் பலர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் துன்பப்படுகின்றனர். பிறக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பும் ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. ஆகையால் மனமார சஷ்டி தேவியை நம்பி பிரார்த்தனை செய்யுங்கள். அவள் அருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்கள் குடும்பத்தை ஆனந்தம் நிரந்தரமாக ஆக்கும்.